வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய ரியலி லேட் ரிவ்யூ. இந்த வாரம் ரியலி லேட் இந்த வாரம் இல்ல. ஆக்சுவலி பண்ணி இந்த செக்மெண்ட்ல ஒரு வீடியோ பண்ணி கொஞ்ச நாள் ஆகுது அப்படின்னு நெனைக்கிறேன். பட் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேவே, கண்டிப்பா நம்ம ரியலி லேட் ரிவ்யூ அத பொறுத்து பண்றோம் அப்படின்றது மனசுல உறுதியாயிருச்சு. குமார் ராஜாவுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மறக்க முடியாத, மறக்கக்கூடாத ஆரண்யகாண்டமுடைய ரிலீஸ் நடந்துச்சு. படத்த பார்த்தேன். வந்துட்டேன். இப்போதைக்கு ஆரண்யகாண்டம் பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வரியில தான் அந்த படம் ஆரம்பிக்குது அப்படின்றது தெரியும். "எது தேவையோ அது தர்மம்" அப்படின்னு சொல்லப்படுது ஆரம்பத்தில. இது நெறைய வருஷங்களாக ரொம்ப கூலான ஒரு டயலாக்காக கூட அங்கங்க யூஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் இதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு நெனைக்கிறேன். திஸ் இஸ்ன்ட் ஜஸ்ட் ஒன் கேட்ச் ஃப்ரேஸ் ஃபார் ஷூர். அம் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, எது தேவையோ அது தர்மம்னா என்ன சொல்லுது அப்படின்னா, தர்மம் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்றது எல்லாருக்குமே பொருத்தமாக இருக்குமா? அப்படின்றது தான் கேள்வி. அது எங்க பொருத்தமாக இருக்கும் அப்படின்னா, எல்லாருமே ஒரே சமநிலையில இருக்கும் பொழுது, ஆமா நீங்க எல்லாத்தையுமே இப்படி இந்த சட்ட திட்டங்கள்லாம் கடைபிடிக்கணும். தர்ம ஒரு ஒரு தர்மம் அப்படிங்கிற ஒரு வழியில நடக்கணும்னா, இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு நீங்க அந்த மாரி டைம்ல தான் சொல்ல முடியும்னு தோணுது. ஆனா நம்ம உலகம் அப்படி கிடையாது இல்லையா? இது ஒரு சமமான விளையாட்டு தீடல் கிடையாது எல்லாருக்குமே. எல்லாருமே அதாவது சில பேர்லாம் பிறக்கும் பொழுதே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்ல பொறக்குறாங்க. சில பேர் பிறக்கும்போதே ஒரு பெரிய அட்வான்டேஜ்ல பொறக்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல ஆரம்பிக்கிறாங்க இந்த வாழ்க்கைய. போக போக அந்த வாழ்க்கையும் ஒவ்வொரு மாரி மாற ஆரம்பிச்சுருது. ஸோ அப்போ இது எப்படி எல்லாருக்குமே தர்மம்னா இதுதான் அப்படின்னு பொருந்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. இந்த படத்துல ஒரு ரொம்ப ஆப்வியஸான ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கதாபாத்திரம் பத்தி யோசிக்கணும்னா, சுப்பு அப்படிங்கிற ஒரு பெண். இந்த பெண்ணுடைய ஒரு வாழ்க்கைய ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணுடைய ஒரு வாழ்க்கை என்னவா இருக்குன்னா, தனக்கு பிடிக்காத ஒரு ஆணுடன் உடல் உறவு வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில தள்ளப்படுறா. அ ஒரு அறைக்குள் அடைக்கப்படுறா. அறை அப்படின்னும் பொழுது அடிதடி பயங்கரமா வாங்கிக்கிட்டே இருக்கா அவர்கிட்ட இருந்து. சுத்தமா பணம் கிடையாது. ஒரு அடிப்படை காசு தேவைன்னா கூட அவரு வந்து குடுத்தா தான் உண்டு. ஸோ இவ்ளோ ஒரு ஒரு கொடிய நிலைமையில வாழக்கூடிய அந்த பெண்ணுக்கு, பாரும்மா மொராலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, தர்மம்னு ஒண்ணு இருக்கு, நியாயம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்க எந்த மூஞ்சிய வச்சுட்டு நீங்க அதெல்லாம் பேச முடியும்? அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. அப்படி பேசணும். ஒரு அடிப்படையான சில மொராலிட்டி, எத்திக்ஸ் இதெல்லாம் கடைப்பிடிப்பதற்கே ஒரு 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 பேசிக் மினிமம் கம்ஃபர்ட் ஒண்ணு அ அது ஒரு லக்ஸுரி தான் அப்படின்னு அப்படின்னு யோசிக்கலாம் நம்ம தாராளமாக. ஸோ அதனால தான் டுவர்ட்ஸ் எண்ட் இதே பொண்ணு சுபு என்ன சொல்லுவா அப்படின்னா, "நீங்க ரொம்ப சப்பைக்கெல்லாம் பாவம்லாம் படாதீங்க. அவன் ரொம்ப பாவமானவன் அப்படின்ற மாரிலாம் நீங்க நெனைக்காதீங்க. ஏன்னா பிறக்கும்போதே அவன் ஆணாக பிறந்தான். நான் பொண்ணாக பிறந்தேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இது ஒரு ஆணுக்கான ஒரு சமூகமாக தான் உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ, அப்போ எவ்வளோ பாவமா இருக்க முடியும்? அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறார்ல. இதெல்லாம் முக்கியமான ஒரு இந்த படத்தினுடைய ஒரு தீசிஸாகவே நம்ம பார்க்கலாம். அப்படியே ஒரு கதை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, போற போக்குல பவர் ஸ்ட்ரக்சர்லாம் பத்தி கண்டிப்பா இந்த படம் பேசுது அப்படின்னு நெனைக்கிறேன். ஒரு ஹைரார்கி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த ஃபில்ம்ல. வெவ்வேறு விதமான ஹைரார்கி பேசுது. ஏன்னா, இப்ப தான் நம்ம பேசணும்ல. சுப்புவும், சப்பையும் ஒரு பொம்பள, ஆம்பள அப்படின்ற ஒரு விஷயத்திலேயே, அங்க ஒரு பவர் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இல்லையா? யாருக்கு என்ன குடுக்கப்படுதுன்னு ஒரு விஷயத்தில. ஆண், பெண்ணுக்குள்ள என்ன ஹைரார்கி இருக்கு அப்படின்றதா இருக்கட்டும், இல்ல இப்போ நம்ம ஐயாவுடைய ஒரு கேங் ஜாக்கி ஷெராஃப் ப்ளே பண்ற ஐயா கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவரு வந்து ஒரு ஒரு ஹெட்டாக, லீடராக இருக்கார்ல. இப்போ அவரு அந்த நிலைமையில இருக்காரு அப்படின்னா, அவருக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு அவங்கலாம் எப்படி நடத்தப்படுறாங்க? அவங்களுடைய ஒரு வாழ்க்கை என்னவாக இருக்கு? அடிப்படையில அ அடியில வேலை செய்றவங்க. வேலை செய்றவங்கன்றத விட அடிக்கிறவங்க, கொல்றவங்க, இந்த வேலைய செய்யக்கூடியவங்க. அவங்க 2 பேர் மத்தியில ஓரளவுக்கு ரைட் ஹேண்ட் மேனாக இருக்கக்கூடிய 1, 2 பேர் அவங்களுடைய அந்த ஹைரார்கி நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ஹைரார்கின்னு சொல்லும்போது, ஒரு தகப்பனுக்கும், மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு என்னவாக இருக்கு? இப்போ குரு சோமசுந்தரம் அப்படின்ற ஒரு நடிகர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அவருக்கும், அவர் பையனுக்கும் இன்ட்ரஸ்டிங்லி அதில கொஞ்சம் ரோல் ரிவர்சலே இருக்கு. பையன் தான் இன்னும் கொஞ்சம் ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய அ ஒரு 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 அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் அவன் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லன்னா ஒரு அ மனுஷனுக்கும், கோழிக்கும் என்ன மாரி ஒரு ஹைரார்கி இருக்கு. ஸோ, அம் இன்ட்ரஸ்டிங்கா எனக்கு என்ன பட்டுச்சு அப்டின்னா, ரொம்ப ஆழமான ஒரு ஐடியா கூட. ஹைரார்கி அப்டின்றது உங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கு அப்டின்னு சுட்டிக்காட்டக்கூடியது. நீங்க எவ்வளோ நிம்மதியாக இருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்டின்னு சுட்டிக்காட்டக்கூடியது அல்ல.
இல்லையா? இல்லன்னா, ஐயா போல ஜாக்கி ஷ்ராஃப் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் பேர் என்ன? சிங்கப்பெருமாள். சிங்கம்னு ஏன் சொல்லப்படுதுன்னு புரியுதுன்னு நெனைக்கிறேன். ஆரண்ய காண்டம்னாலே ஒரு ஜங்கிள் அப்படின்ற ஒரு சென்ஸ் தானே வருது. ஸோ ஒரு பக்கம் சிங்கப்பெருமாள், மறுபக்கம் கஜேந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஒரு யானைய குறிக்குது. இன்ஃபாக்ட் யானைன்னு சொல்லும்பொழுது, அவர் ஒரு இடத்துல பயங்கரமா அவர் கோவப்படுத்திட்டா அவர் வெறி ஆயிருவாரு. அவர் என்ன வேணா பண்ணுவாரு அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து அவர பத்தி இந்த படம் பேசுது. மதம் அப்படின்ற ஒரு வார்த்தைய கூட குமார் ராஜா யூஸ் பண்றாரு இந்த படத்துல. ஸோ எனிவே இந்த படம் பத்தி நெறைய குட்டி, குட்டி விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சா பேசிட்டே போலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன் சொன்னேன்னா, இப்போ ஐயா அப்படின்றவரு இருக்கிறதுலயே அவர் தான் ஏபெக்ஸ் பிரெடேட்டர் இல்லையா? இந்த ஜங்கிள்ல. என்னதான் ஒரு 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 ஏஜிங் ஸ்பேஸ்ல இருந்தாலும் கூட, பட் அப்படி இருந்தும், நீங்க அவர் மூஞ்சில ஒரு ஒரு சின்ன சிரிப்பு பார்க்க முடியுமா பாருங்களேன். ஜெனுவினா, ஆத்தென்டிக்கா அவர் முகத்தில ஒரு புன்னகைய நம்ம இந்த படம் பூரா பார்க்கவே முடியாது. இன்ஃபாக்ட் எந்த இடத்துல அவர் ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு "ஐய்யய்யோ! என்னடா இப்படி பயமுறுத்துறாரே!" அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்குது அப்படின்னா, அவர் எப்ப சிரிக்கிற மாரி ஒரு மாரி ஃபேக்கா ஒண்ணு பண்ணுவாரு. அப்படின்ற மாரி ஒண்ணு பண்ணுவாரு. ஆ ஸோ அது பண்ணும்போது 2, 3 முறை இந்த படத்தில அங்கங்க பண்ண ட்ரை பண்ணுவாரு. அவர் சிரிக்க ட்ரை பண்ற மாரி ஒண்ணு பண்ணும்போது தான் இருக்கிறதுலயே ரொம்ப பயங்கரமா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அம் ஸோ அவரு என்னதான் சுத்தமா ஒரு அடிப்படை சந்தோஷம் கூட இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் கூட, பவர்ல கொஞ்சம் கீழ இருக்கிறவங்கலாம் பார்த்தோம்னா, அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் திருப்திகரமான வாழ்க்கைய அவங்களால வாழ முடியுது. திருப்திகரமானா அப்படியே ரொம்ப பீக் ஹேப்பினஸ் நான் சொல்ல வரல. பட் அட்லீஸ்ட் அங்கங்க ஆத்தென்டிக் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் பீஸ் அவங்க கிட்ட ஜாய் பார்க்க முடியுது ஃபார் ஷூர். இப்போ சப்பையும், சுப்புவையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து உடல் உறவுக்கு பின் அவங்க முகத்த நம்ம பார்த்தோம்னா, அட்லீஸ்ட் பிரீஃப்லி சில நொடிகளுக்கு அவங்க ரொம்ப "அப்பா!" அப்படின்ற ஒரு ஒரு உணர்ச்சி ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் இந்த மொமெண்ட்ல அப்படின்னு. அதே மாரி தான் அ குரு சோமசுந்தரம் ப்ளே பண்ணக்கூடிய காளையனும், அவருடைய ஒரு பையன் கொடுக்காப்புளி அப்படின்ற ஒரு பையன். அவங்க மத்தியில கூட இந்த ஆத்தென்டிக் ஜாய நம்ம பார்க்க முடியும். படத்தினுடைய முதல் 10 நிமிஷம் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. ஆரண்யகாண்டமுடைய அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ்டர் கிளாஸாவே நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விச் இஸ் இன்கிரெடிபிள் கமிங் ஃப்ரம் டெபியூட்டன்ட் ஃபில்ம் மேக்கர் இல்ல. ஏன்னா இது எத்தனை வேலைகள் செய்யுது பாருங்களேன். எடுத்த உடனேவே நம்ம வந்து சுபுவுக்கும், ஐயாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஐயா வழியா தான் இந்த படமே ஆரம்பிக்குது. அங்கேருந்து அவர் ஏதோ ஒரு அவர் ஏதோ தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. அவர் அப்படி இப்படி தட்டிக்கிட்டு இந்த பக்கம் வராரு. வந்துட்டு இந்த பொண்ணு மேல போய் விழறாரு. ஏதோ ட்ரை பண்றாரு. அவருக்கு வொர்க் ஆகல. அங்கேருந்து மீன்வைல் பின்னாடி ஒரு ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அஃப்கோர்ஸ் ஆரண்யகாண்டம் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஃபிலிம்ஸ் இல்ல. இந்த டிவைஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலிம். பல ஃபிலிம்ஸ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அதுக்கப்புறமா. இதில வந்து "ஆட்டத்தில் நானே" அப்படிங்கிற ஒரு பாட்டு பின்னாடி பேக்கிரவுண்ட்ல ப்ளே ஆயிட்டு இருக்கு. அது பாட்டுன்னு. அங்கேருந்து நம்ம அப்படியே டக்குன்னு வெளிய போனோம். வெளிய கூட்டிட்டு போகுது இந்த படம். பார்த்தோன்னா, அந்த ரூமுக்கு வெளியிலேயே ஐயாவுடைய ஆட்கள்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அவங்க மத்தியில ஒரு கான்வர்சேஷன் ஒண்ணு நடக்குது. ஒருத்தன் வந்து ஆன்டிங்களெல்லாம் எப்படி உஷார் பண்றது அப்படின்ற மாரி அவன் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. கொஞ்சம் நகைச்சுவை இருக்கு. பட் இவங்களுடைய ஒரு வாழ்க்கை இப்படி தான் இருக்கு அப்படின்றத நமக்கு புரிய வைக்குது. அது மத்தியில பார்த்தோம்னா, டக்குனு ரவி கிருஷ்ணா ப்ளே பண்ணக்கூடிய சப்ப உள்ள வரான். உள்ள வந்த உடனே அவனுடைய டைனமிக் என்ன? அவன எப்படி கலாய்க்கிறாங்க இவங்க எல்லாரும்? அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அங்கேருந்து பசுபதி அப்படின்ற ஒரு கேரக்டர் சம்பத் ப்ளே பண்ணியிருக்கிற கேரக்டர் அவரு வராரு. அவரு வந்த உடனேவே கொஞ்சம் மத்தவங்கலாம் கொஞ்சம் அப்படி திணர்றாங்க. லைட்டா அப்படி பயப்படுறாங்க அவர பார்த்த உடனே. ஆம். அண்ட் இது எல்லா கேரக்டர்ஸும் எஸ்டாப்ளிஷ் ஆகிக்கிட்டு இருக்கு. சட்டுன்னு ஐயோ! எஸ்டாப்ளிஷ் பண்றோமேன்ற ஒரு மெனக்கெடலே இல்லாம இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த படத்தினுடைய மெயின் எங்கேருந்து இந்த இப்போ பிரச்சனைலாம் ஆரம்பிக்குது அப்படின்றதும் அங்கேயே வந்துருது. அ ஏன்னா பசுபதி அங்க வந்து கொக்கைன் வந்து அப்படியே அவைலபிளா இருக்கு. அம் நம்ம ஒரு டீல் ஒண்ணு பண்ணலாமா? அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துலேருந்து அவன் ஆரம்பிக்கிறான். ஸோ டக்குனு நம்ம பார்த்தோம்னா 9 நிமிஷங்கள் 9 நிமிஷங்கள்ல அ இத்தனை கதாபாத்திரங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணுவது மட்டும் இல்லாமல், அ வருங்காலத்தில இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னவாக இருக்கும்? அதுக்கான விதைகளும் இங்கே விதைக்கப்படுது. இட்ஸ் அப்சல்யூட்லி வண்டர்ஃபுல். இன்றைய தேதிக்கு வந்து ஒரு படத்தில வந்து பழைய பாட்டு யூஸ் பண்ணுவது, ஒரு ஸ்டைலிஸ்டிக் டிவைஸாக யூஸ் பண்ணுவது வந்து அவ்வளோ ஓரளவுக்கு நமக்கு பழக்கமாயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் இந்த படம் ரிலீஸ் ஆகி எத்தனை வருஷங்கள் ஆகுதுன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு பாட்டும் யூஸ் பண்ணும்போது, அது அது அந்த பாட்டு அங்கங்க எங்கெங்கலாம் முடியுமோ நான் கவனிச்சுக்கிட்டே தான் வந்தேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து "பொன்மேனி உருகுதே" அப்படின்ற ஒரு பாட்டு ஒண்ணு வந்துச்சு. அப்புறம் "சந்தன காற்றே" அந்த பாட்டு செம பாட்டு. அ அதனுடைய ஸ்டான்ஸாலாம் பயங்கரமா இருக்கும். சரி விடுங்க நான் டிஸ்ட்ராக்ட் ஆயிருவேன். அ ஐ திங்க் "ஒரு நாளைக்குள் எத்தனை கனவு" அது கொஞ்சம் மாடர்னான ஒரு பாட்டு தான் நெனைக்கிறேன். அதுவும் ஒரு இடத்துல வருது. அம் அ மம்பட்டியான் பாட்டு ஒண்ணு வந்த மாதிரி ஞாபகம். "வா வா பக்கம் வா" பாட்டு வந்ததாக ஞாபகம். இது எல்லாமே நமக்கு என்ன சொல்றது, டாரன்டினோ அப்படின்ற ஒரு ஃபில்ம் மேக்கர் தான் ஓரளவுக்கு
நம்மள சினிமா பார்க்கக்கூடிய பல பேருக்கு அறிமுகப்படுத்தினார்ல. பழைய பாட்ட ரெட்ரோ சாங்ஸ எப்படி ஒரு ஸ்டைலாக, ஒரு மூடுக்காக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது. பட் இந்த இடத்துல நான் வந்து வெறும் டாரன்டினோ அப்படின்ற ஒரு வார்த்தைய வெறும் பழைய பாட்டு யூஸ் பண்ணிட்டாலே டாரன்டினோவா? அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். பட் நான் அந்த அந்த இயக்குனர ரொம்ப லேஸ்ல நான் இங்க கூட்டிட்டு வரல. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வேலை டாரன்டினோ படங்கள்ல என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, டென்ஷன பியூட்டிஃபுல்லா பில்ட் பண்ணுவாரு. கேஷுவலா சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கண்ணு மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள, என்னடா இப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து 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 நிக்குது அப்படின்ற மாரி இருக்கும். இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்ஸ்ல அந்த பார் சீன், டேவர்ன் சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல. அந்த மாதிரி. இல்லன்னா இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ் ஆரம்பத்தில கூட யூனோ பால் குடிக்கிறீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹான்ஸ் லாண்டா அங்க வரும்போது என்ன நடக்குதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த ஃபிலிம்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்ல எல்லாருமே யாருமே பிரச்சனையே இல்லாத அளவுக்கு ஒண்ணா ஐயாவோட ஆளுங்கலாம் போய்க்கிட்டு இருப்பாங்க. அங்க பசுபதியும் இருப்பாரு. யூசுவல் அப்படி ஜாலியா தான் பேசிட்டு இருப்பாங்க. இன்ஃபாக்ட் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஸ்பீக்கர் ஃபோன்ல ஒரு ஆன்டிக்கு ஃபோன் போடு, அ அவ பேச விடு. அதுக்கப்புறம் அத சார்ந்த ஒரு பெட் ஒண்ணு வைப்போம். நீங்க எல்லாருக்கும் சரக்கு வாங்கி குடுப்பீங்களா? அப்படின்ற மாரி இந்த மாரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. டக்குனு கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த சீன் என்னவாக மாறுது அப்படின்னா, எல்லாரும் ஒருத்தர் கழுத்துல ஒருத்தர் கத்திய வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாரி மொமெண்ட்ஸ் தான் நான் சொல்றேன். கேஷுவலா நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, அதுக்குள்ள எவ்வளோ ஒரு பெரிய மெனக்கெடல் இருக்கு அப்படின்றத நீங்க சின்ன, 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 சின்ன மொமெண்ட்ஸ், சின்ன, சின்ன டயலாக்ஸ் எல்லாம் கவனிக்கும்போது தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு நெனைக்கிறேன். "கப் இல்லன்னா மப் இல்ல" அப்படின்னு போற போக்குல சொல்ற ஒரு வரியாக இருக்கட்டும். "குட்டி ஒண்ணும் அவ்வளோ குட்டியா இல்லையே" அப்படின்னு அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு ஜோக்காக இருக்கட்டும். ஐ திங்க் இந்த வரிசையில என்னுடைய மோஸ்ட் ஃபேவரைட் டயலாக் ப்ராபப்ளி இந்த ஃபில்ம்ல அன்லெஸ் ஐ அம் ஃபர்கெட்டிங் சம்திங் எல்ஸ் உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா காமெண்ட்ஸ்ல விடுங்க. எனக்கு வந்து அ "நீ மட்டும் உயிரோட இருந்திருந்தன்னா, உன்ன சத்தியமா கொலை பண்ணியிருப்பேன்" அப்படின்னு சொல்லுவார்ல. செம்ம லைனு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ வெறி இருந்தா அத சொல்லுவான் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அ அதுவா இருக்கட்டும், இல்ல அஃப்கோர்ஸ் சரளமா ஆ கெட்ட வார்த்தைகள் அங்கங்க போடுவது. ரொம்ப கேஷுவலா அப்படியே போடணுமேன்னு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு விஷயம்லாம் இல்ல. இப்படிதான் அவங்க இயல்பா இப்படிதான் பேசிக்குவாங்க அப்படின்றத இந்த படம் கேப்சர் பண்ணுது. அண்ட் இன்ஃபாக்ட் இந்த படம் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன கேப்சர் பண்ணுதுன்னா, நம்ம பேசும்போது, நம்ம உரையாடல்கள்ல நண்பர்கள் கூட பேசும்போது கூட, எத்தனை முறை நம்ம கதைகள் சொல்லிக்கிட்டே இருப்போம்ல. எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு. அ நேத்திக்கு என்னத்தம்மா நடந்துச்சு, போன வாரம் என்னத்தம்மா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் சச் இது நம்ம ஹியூமன் சொசைட்டில எப்போலேருந்தோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வேலை தான். கதைன்னா அப்படியே கதை எழுதி சொல்றது மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமே ஒரு விதமான கதை தான். அது வழியா தான் நம்ம சமூகம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு கேரக்டர கேப்சர் பண்ணுது. ஏன்னா 1, 2 இடங்கள்ல அங்கங்க கதை மாரி ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கஜேந்திரன் அப்படின்ற ஒருத்தர பொறுத்து ஒரு கதை ஒண்ணு சொல்லப்படும். அவரு எப்பேர்ப்பட்ட அ ஆளு. எவ்வளோ சுலபமாக பெரிய பெரிய வன்முறைலாம் அதுக்குள்ள ஈடுபடக்கூடியவரு. எப்படி கொடூரமா கொலை பண்ணக்கூடியவரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதையாக இருக்கட்டும். இல்ல இந்த படம் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, அந்த ரூம்லேருந்து அப்படி வெளிய வந்த உடனே இந்த ரவுடிங்கலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு விதமான கதை தானே. "ஏய் அப்படிடா மச்சான் நீ எப்படிடா இதெல்லாம் பண்ற?" அப்படின்னா, "ஓ இல்லடா இந்த பொம்பளைய நான் இப்படி ட்ரை பண்ணேன், அந்த பொம்பளைய இப்படி ட்ரை பண்ணேன்." ஒரு விதமான கதைகள் தானே இது எல்லாமே. சூப்பர் டீலக்ஸ்ல வர மாரியே யுவன் சங்கர் ராஜா மியூசிக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அது பாட்டுக்கு ஜாலியா இருக்கும். ஜாலின்னா எப்படின்னா, "நீங்கலாம் அடிச்சுக்கங்க, செத்துக்கங்க, லூஸ் மாரி நடந்துக்கங்க. நான் பாட்டுக்கு ஜாலியா இருக்கேன்பா." அப்படின்ற மாரி தான் இருக்கும் அவருடைய ஸ்கோர். அ ஒரு இடத்துல ஏதோ ஐரிஷ் மியூசிக் மாரி ஒண்ணு ஒண்ணு வந்துகிட்டு இருக்கும். இன்னொரு இடத்துல ஒரு ஃப்ளூட் பாட்டுக்கு அது பாட்டுக்கு ஜாலியா இருக்கும் லைஃப்ல. வாசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பீட்ஸோட. அ இன்ஃபாக்ட் இன்டர்வல்க்கு அப்புறமா சம்பத் வந்து ஒரு ஓடுற ஒரு சீன் ஒண்ணு வரும்ல. எல்லாரும் அவர தொரத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவருக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஐடியாவே நல்லா இருக்குல்ல. ஒருத்தன் வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் அவன் இருக்கிறதுலயே காமா யோசிக்க முடியுது அவனால அப்படின்ற ஒரு கிளவர் ஐடியா. ஆ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கர் அப்படின்ற ஒரு சென்ஸ் இந்த மாதிரி விஷுவல்ஸ்ல தான் கொஞ்சம் வரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவ்ளோ ஃபினஸ் இருக்குமான்னு தெரியல எனக்கு அந்த போர்ஷன்ஸ்ல எல்லாத்துலயும். பட் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு மியூசிக்க நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இல்ல இந்த கேங் மெம்பர்ஸ் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அ அடிக்க ஆல்மோஸ்ட் ஓகே கஜேந்திரனும் ஐயாவோட கேங்கும் அடிச்சுக்க போறாங்க இப்ப அப்படின்னும்போது, அங்க வரக்கூடிய ஒரு மியூசிக்க நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. கான்ஸ்டன்ட்டாக இவனுடைய ஒரு மியூசிக் என்னவா இருக்கு அப்படின்னா, இங்க ஒண்ணு நடக்குதுல்ல. இத வந்து நான் இன்னும் ஆக்சென்ச்சுவேட் பண்றதுக்கோ, அண்டர்லைன் பண்றதுக்கோ என்னுடைய மியூசிக் இல்ல அப்படின்றது, நம்ம ரெகுலராவே குமாரராஜா ஃபிலிம்ஸ்ல கவனிக்கக்கூடிய ஒரு அட்ரிபியூட்டாவே நம்ம நெனச்சுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஹவெவர்
படம் பூராக அப்படி இருக்கான்னா இல்ல. 1, 2 இடங்கள்ல யுவனுடைய மியூசிக் ஆமா இந்த சீன்ல ஒரு எமோஷன் இருக்கு. இந்த சீன்ல ஒரு ஜெனுயின் ஃபீலிங் இருக்குன்னு. அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்றது தான் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பட்டுச்சு. 2 இடங்கள்ல வயலன்ஸ ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்மள உருக்க வைக்கிறதுக்குன்னே போட்ட மாதிரியான ஒரு ஸ்பேஸஸ் 1, 2 இருக்கு. அது எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த கேரக்டர்ஸ்க்கு வருதுன்னு பார்த்தோம்னா, காளையன் மற்றும் கொடுக்காப்புளி இவங்க 2 பேருமே அ அப்பாவிகள். அ நல்ல உள்ளம் கொண்டவர்கள். அவங்களுக்காக மட்டும் தான் யுவனுடைய ஒரு ஸ்கோர் வந்துட்டு அந்த அந்த குட்டி பையன் வந்து போதையில காளையன் இருக்கும்போது குளிப்பாட்ட வச்சுட்டு, அப்பாவ குளிப்பாட்ட வச்சுட்டு, துணிமணிலாம் மாட்டிட்டு, தலையில விபூதி அடிச்சுட்டு, "வாயா யோ போலாம்யா" அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துலயா இருக்கட்டும், அது ஒரு பெரிய சோகம் தானே. அதுவாக இருக்கட்டும், இல்ல அம் அதுக்கப்புறமா அவங்களுடைய ஒரு அ ஆரம்பத்தில கோழின்ட்டேன்ல, சேவல்னு சொல்லியிருக்கணும். ஸோ அந்த சேவல் வந்து கொலை அறுக்கப்படும் பொழுது, அதுக்கப்புறமா வந்து அந்த பையன் வந்து அப்பாவ பார்த்துட்டு, "யோவ்! சரியான வேஸ்ட்யா நீ" அப்படின்னு சொல்லும்போதும், அந்த ஸ்பேஸ்லயும் அ காளையனுடைய ஒரு ரியாக்ஷன கேப்சர் பண்ணும்பொழுது, மறுபடியும் இவனுடைய ஒரு மியூசிக் இதுக்குள்ள ஸ்டெப் இன் ஆகுது. ஸோ இந்த படம் யார் சார்ந்து நிக்குதோ, அங்க இசை அவங்கள சார்ந்து நிக்குது. அறுக்கப்பட்ட தொண்டைகள், வெட்டப்பட்ட விரல்கள், காலி பண்ணப்பட்ட மிருகங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள், பல கொடூரங்கள் நிறைஞ்ச ஒரு ஒரு ஃபில்ம் தான். இல்ல. ஆனா, ஐ மீன் ஆக்சுவலி இதெல்லாம் நடக்கக்கூடிய இந்த ஒரு படத்தில நம்ம என்ன நெனைப்போம்? சுப்பு மாதிரி ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு எண்டுல கண்டிப்பா ஆக்சிடென்ட்ல அவளும் செத்துருவா. ஏன்னா, அவளுமே ஒரு தப்பு பண்ணியிருக்கா. இந்த படம் அவளையும் ஜட்ஜ் பண்ணிரும். அவளுக்கான தண்டனைய இந்த படம் வந்து போய் குடுத்துரும் அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனா, இந்த படம் அத செய்யாது. ஏன் அப்படின்னு நான் நெனைக்கிறேன் அப்படின்னா, இது அந்த குமாரராஜா படங்கள் பொறுத்து நம்ம சொல்லலாம். அண்ட் கொஞ்சம் ஆச்சரியமா கூட உங்களுக்கு இருக்கும். என்னடா இவ்ளோ கொடூரம், இவ்ளோ கொடிய கொலைகள்லாம் நடக்கக்கூடிய இந்த மாரி திரைப்படங்கள் பொறுத்து இவர் இப்படி சொல்றாரே அப்படின்னு. நான் என்ன நெனைக்கிறேன்னா, குமாரராஜா படங்கள் ரொம்ப ஒரு பெரிய கருணையும், அன்பும் கொண்ட படங்களாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் அத நான் டோட்டல் சீரியஸ்னஸோட சொல்றேன் நானு. ஆம், ஆனா, அது யாருக்காக அந்த அன்பையும், கருணையும் வச்சிருக்கு அப்படின்றத மட்டும் தான் நம்ம கவனிக்கணும். இந்த படமாக இருக்கட்டும், சூப்பர் டீலக்ஸாக இருக்கட்டும். அது வழியாகத்தான் உங்களுக்கு இந்த படம் யார அ ஜட்ஜ் பண்ணல, யார கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். அம் இந்த படத்தில அதனால தான் சுப்புக்கு எதுவும் ஆகாது லாஸ்ட்ல. ஆ என்னதான் அங்க சப்ப இல்ல அப்படின்னாலும், தன்ன தானே காப்பாத்திக்க முடியும். அந்த பொண்ணு ரோடு கிராஸ் பண்ண கூட தெரியாத அளவுக்கா? அப்படின்ற மாரி நம்ம பல கமர்ஷியல் பட ஹீரோயின்ஸ ஞாபகப்படுத்துது. அதனால தான் அவ நல்லா பைசாவோடயே சந்தோஷமா வெளியேற முடியுது இந்த படத்திலிருந்து. அவளாக இருக்கட்டும். ஏன் அதனால தான் கொடுக்காப்புளிக்கும் கொஞ்சம் பைசாவோட, அ தன்னுடைய அப்பா செய்யக்கூடிய சில தவறுகளுக்கு நல்ல தர்மடி வாங்கியிருப்பாருன்னு வச்சுக்கங்க. விரல்லாம் உடைக்கப்பட்டிருக்கும், மூஞ்சி கீஞ்சிலாம் செம்ம அடி வாங்குவாரு. பட் அங்கேருந்து அவராலயும் எஸ்கேப் ஆக முடியுது தன்னுடைய குழந்தையோட சேர்ந்து. அம் அதுக்கான அந்த மாரியான ஒரு தீர்வும் அவருக்கு கிடைக்குது. அப்புறம் இன்னொருத்தர பத்தியும் யோசிச்சுட்டு இருந்தேன். பசுபதி ஒண்ணும் அவ்வளோ நல்லவன் கிடையாதே! அவனுக்கு எப்படி ஓரளவுக்கு கொஞ்சம் ரிடெம்ப்ஷன் கிடைக்குது. அவனுக்கு அது ரிடெம்ப்ஷனான்னு சொல்லாமான்னு தெர்ல. அவன் பொழைக்கிறான். அ அவனுக்கு இப்போ ஒரு கேங் மாதிரி ஒண்ணு ஃபார்ம் ஆகுது. அவனுக்கு அடியில எல்லாரும் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில இருக்காங்க. அடுத்து ஐயாக்கு நடந்த அதே பிரச்சனைகள் அவனுக்கும் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குமோ! அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஆனா, அவன் ஓரளவுக்கு கொஞ்சம் இதுலேருந்து எஸ்கேப் ஆயி, இந்த படம் ஓரளவுக்கு அவன கொஞ்சம் கருணையோட ட்ரீட் பண்ணதுக்கான காரணம் நான் 2ஆ பார்க்குறேன். அதுல 1 நெறைய கஷ்டப்பட்டுட்டான். உயிர் பயம் அவனுக்கு மட்டும் இல்ல, அவனோட அவனோட மனைவிக்கு ஏதோ ஆயிருமோ! அப்டின்ற ஒரு பெரிய பதட்டத்திலேருந்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அது ஒரு பக்கம். 2வது அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த மோர் இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்டின்னு நெனைக்கிறேன். கொடுக்காப்புளி அப்டிங்கிற ஒரு குட்டி பையன ரொம்ப டீசென்ட்டா அவன் ட்ரீட் பண்ணான். அதுக்காக இந்த படம் அவன ரொம்ப கொடூரமா தண்டிக்கல. அப்படிதான் நான் பார்க்குறேன் நானு. நாராயணகாண்ட மாரி ஒரு ஃபில்ம் பொறுத்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுக்கங்க. எனக்கு இப்போ கூட கொஞ்சம் அப்படியே மேலோட்டமா சில விஷயங்கள் தொட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி மட்டும் தான் எனக்கு கிடைக்குது. பட் ரியலி லேட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு படம் லெங்த்துக்கு பேசிட்டே இருக்காதீங்க அப்படின்னு அப்படின்னு போயிரும்னு நெனைக்கிறேன். ஸோ ஸோ யாஹ்! நான் மறுபடியும் ரீவிசிட் பண்ணேன் ஆரண்யகாண்டமா எனக்கு ரொம்ப ரசிச்சேன். ரொம்ப புடிச்சது. நீங்களும் பல பேர் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் வொர்க் அவுட் ஆச்சுன்னு அதில நான் மிஸ் பண்ண ஆங்கிள்ஸ் ஏதாவது நீங்க நெனைக்கிறீங்களா? அத பத்தி பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். மறுபடியும் இன்னொரு ரிவ்யூவுக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம்.